Welcome to Dr. Maitri's Music Therapy channel. இன்றைய பதிவிலையும் How Music Therapy Works அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இசையை மருந்து போல பயன்படுத்துகிறோம். அந்த மருந்து எங்கே நம்மளுக்கு பயன்படுகிறது அப்படின்றத பார்க்கலாம். அது எத்தகைய உணர்வுகளை மீட்டு தருகிறது, எத்தகைய உணர்வுகளை மேலோங்க செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நெகட்டிவ் எமோஷன்ஸ், பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு சிலதெல்லாம் உண்டு. முதல்ல எல்லாமே எமோஷன்ஸ் தான். அதுக்கப்புறம் எமோஷன்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஒரு 4 பேருக்கு நடுவில் பொதுவாக பேசும்பொழுது சில எமோஷன்ஸ்லாம் வெளியில் காட்டிக்கலாம். சில நேரத்தில் எமோஷன்ஸ் அதுபோல் இருக்கிறதெல்லாம் என்ன சாரோ அதுபோல் இருக்கிறது. சாரோன்னு சொன்னால் ரொம்ப அழுக வரும், சிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் ஹாப்பினஸ் கேன் பி ஷேர்டு வித் எனி ஒன். சாரோவும் வித் சேட்னஸ் கேன் ஆல்சோ பி என்ன ஷேர்டு. ஆனால் சிலவங்களுக்கு அது என்ன பண்ண முடியாது, அது அளவுக்கு மற்றவங்களோட ஷேர் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு மனசில் தைரியம் கூட இருக்காது, மனசு ரொம்ப தொய்ந்து போயிருக்கும். அதுபோல் நினைவுகள் அவங்கள என்ன பண்ணிடும், ரொம்பவும் கஷ்டப்படுத்தும், சமப்படுத்தும். ஆனால் இதெல்லாம் எப்படி ஒரு நேரத்தில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வினுடைய தொடர்பு, அந்த நிகழ்வோட ஒரு ஆரிஜின், த சோர்ஸு, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அங்கே கிளியர் பண்ணிட்டோமான இந்த ஒரு டிப்ரெசிவ் மூடு இருக்கே, அதுலேருந்து முதல்ல நம்ம வெளியில் வர முடியும். வை வி ஆர் கெட்டிங் இன்டு டிப்ரெஷன்? ஏன் ஒரு நினைத்த செய்தியே மேலும் 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 மீண்டும் மீண்டும் அது எப்படி நம்ம அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஹவு டு கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு நம்ம அதுலேருந்து யோசிக்கணும். நிறைய நேரத்தில் அப்படி யோசிப்போம், ஆனால் அதில் ஒரு சொல்யூஷனும் தெரியாது. அந்த சென்டென்ஸை ஒரு தடவை பார்த்து படிச்சுட்டு அப்படியே சைலண்ட்டாக இருந்தால் எப்படி இருப்போமோ அது போல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிலைமையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம வீட்டில் அடிக்கடி நடக்கிறது அப்படின்னு சொன்னால் நிகழக்கூடிய நேரத்தில் சில குறிப்பிட்ட ராகங்கள், இதெல்லாம் என்ன பர்சனல் நம்மளுக்கு ஃபீலிங் இருக்குது, அது இது மாதிரி எல்லாம் இருக்கிறது குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளுக்கே தெரியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் தொடர்புடையதாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், நிறைய ரிசர்ச் பேப்பர்லாம் எழுதி அதுக்கு உண்டான இசையை வாசித்து அதை என்ன ஸ்டூடியோட ரெக்கார்ட் பண்ணி ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து அந்த ராகத்தெல்லாம் வாசித்து நம்ம வந்து பதிவு பண்ணி வெளியிட்டு இருக்கிறோம். டிப்ரெஷன், ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி, அப்புறம் இன்டலெக்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டி, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், இதெல்லாம் மீண்டு வர்றது எப்படி, அப்புறம் கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெமரியை எப்படி வளர்த்துக்கிறது, பீஸ் ஆஃப் மைண்டு எப்படி, எப்போ மனதில் எப்போ அமைதியாக இருக்கணும்னு சொன்னால் பாடியில் ஆக்சிடோசின் அதிகமாகணும், அதுக்கு எந்த விதத்தில் இந்த இசை பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்லாம் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பெயின் அண்ட் ஹீலிங், அதாவது நோய் இருக்குது இல்லாட்டி போனால் வலி நிவாரணியாக இசை எப்படி பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்புறம் இனிமையாக உறங்குவது எப்படி, அதற்கு சிடி இருக்குது. அதே மாதிரி பிள்ளைங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க, குட்டி குழந்தைங்க, அந்த அழுகையெல்லாம் நிறுத்துறது எப்படி, அப்படியெல்லாம் நிறைய சிடி பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் பிள்ளைங்களை எப்படி இனிமையாக தூங்க பண்ணுவது, அது சில சமயத்தில் குட்டி பசங்கள்லாம் தூங்க தெரியாமல் இருக்கும், அது மாதிரி இருக்குச்சு. அந்த தூங்கிறதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு வழி சொல்லி கொடுக்கறதுன்னு சொன்னால் அது குட்டி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து தூங்க தெரியாது அதுக்கு. ஆனால் அதுக்கு சில இசையை அதனோட பேக்ரவுண்டில் போட்டால் அதை கேட்டுக்கிட்டே அது முதல்ல இனிமையாக தூங்கிடும். அப்புறம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், டீப் ஸ்லீப் கிடைக்கும் குழந்தைக்கு. அப்புறம் இப்போ நடுவில் சிணுங்கிறது அப்படிலாம் சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. ஃபார் தட் பர்பஸ் ஆல்சோ என்ன பண்ணோம், மேக் தி பேபிஸ் டு ஸ்லீப், மேக் தி பேபி டு ஸ்டாப் க்ரையிங் அப்படின்லாம் சொல்லி நிறைய சிடிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நேயர்கள் வந்து நம்மளோட பேரை எழுதி வெப்சைட்டுக்குள்ளே போனால் அதில் நிறைய சிடியை பார்க்கலாம், நிறைய இதெல்லாம் கேட்டு கூட பழகலாம், கேட்டு இன்புறலாம், எல்லாமே நடக்கும், எல்லாமே கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஆராய்ச்சி, ஒரு பதிவு கட்டுரை எழுதிட்டு, ஆய்வு கட்டுரை எழுதிட்டு அது மேலே நம்ம ஒரு சிடியை ரிலீஸ் பண்ணுறோம்னு சொன்னால் அந்த நேரத்தில் எல்லா விதமான எதிர்மறையான உணர்வுகள், அதாவது டிப்ரெஷன், ஃபியர், ஆங்ஸைட்டி சொன்னால் அது எதிர்மறையானது மட்டும் இல்லை, மனதும் தொய்வு போடுறது, மனதால் அதுக்கு மேலே யோசிக்க முடியல, தெர் இஸ் எ பிளாக் ஃபார் ஃபர்தர் திங்கிங் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் என்ன செய்யணும் தெரியுமா, மோர் அண்ட் மோர் இட் திங்ஸ் அபவுட் த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். இப்படி நடந்துச்சுன்னா இப்படி நடந்துச்சுன்னா யோசிப்பாங்க. அப்போ அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் வரத்துக்கு பாடியில் என்ன இருக்கணும், அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் லெவல், செரோட்டோனின், டோபமைன் சொல்கிறோம் இல்லையா, அதனோட குவாலிட்டி வைஸ் இட்ஸ் குட் அப்படி இருந்ததுன்னா அது போல் ஒரு நேகிங் தாட், நெகட்டிவ் தாட் அது வராது. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு சில குறிப்பிட்ட இசை, சில ராகங்களை குறித்து வாசித்து நமக்கு கொடுத்துருக்கோம். ஹவு டு ஓவர் கம் தெரியுமா, டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டி அதெல்லாம் வெளியில் வரத்துக்கு எப்படின்னு சில சிடியெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அதுபோல் அந்த ராகங்களை தொடர்ந்து கேட்கும் பொழுது அது என்ன பண்ணும், அந்த நேகிங் தாட் இருக்குது, தெர் இஸ் அ பிளாக் டு திங்க் ஃபர்தர், தெர் இஸ் அ பிளாக் டு
எவால்வ் ஃப்ரம் தட். அது எப்போ கிடைக்காத போதோ அது இது போல இந்த இசையை வாசித்து கொடுத்துருக்கிற இந்த ரகங்களை கேட்கும் பொழுது அந்த பிளாக் வந்து முள்ள நீங்கிடும். பிளாக் நீங்கிட்டா நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம், சிந்தித்து நம்ம செய்யறது டிப்ரெஷன் இல்லை, வி ஆர் பர்பஸ்ஃபுல்லி திங்கிங் ஃபர்தர் அப்படின்னு நம்மளுக்கே புரியும். தேர் வி கெட் த கிளாரிட்டி. சில நேரத்தில் இந்த பிளாக் ரிலீஸ் ஆயிரும், ஆனால் வி டிட் நாட் திங்க் ஃபர்தர், வி கேன் சால்வ் தட் தேர் இட் செல்ஃப். அந்த எப்போ நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கிறதோ அங்கேயே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதா நினச்சிட்டு அதுக்கு மேலே ஃபர்தராக நம்ம யோசிக்க மாட்டோம். ரெண்டுமே பாசிபிள் தான். ஸோ இந்த அடிப்படையில் இசை ஒரு நல்ல மருந்து, இல்லை சில சரியான ஊக்கி. இட் மேக்ஸ் யூ டு கம் அவுட் ஆஃப் தி டிப்ரெஷன், இட் மேக்ஸ் யூ டு கம் அவுட் ஆஃப் தி நாகிங் தாட் விச் இஸ் மோர் நெகட்டிவ் அண்ட் அன்ஏபிள் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் கூட இந்த மியூசிக் தெரப்பி நல்ல அளவில் பயன்படும் சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.